நீங்கள் எவ்வளோ நேரம் படித்தாலும் மனதில் பதியலைன்னு தோன்றுதா? காரணம் நேரம் இல்லை, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பு முறை தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் கற்றல் ஸ்டைலை மேம்படுத்தும் பல்வேறு ஸ்டடி மெத்தட்ஸ் பற்றி தெரிந்து கொள்வோம். எந்த முறை உங்களுக்கு பெஸ்ட்டு என கண்டுபிடிக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் ரீடிங் அண்ட் நோட் டேக்கிங் மெத்தட். படித்தல் மற்றும் குறிப்பெடுக்கும் முறைகள். முதல்ல நம்ம எல்லோரும் செய்கிற ஒரு விஷயம் படிப்பது. ஆனால் அதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று SQ3R முறை. SQ3Rனால் ஒன்றும் இல்லை, ஒரு S என்றால் சர்வே, Q என்றால் கொஸ்டின், 3R அதாவது RRR மாதிரி முதல் R வந்து ரீட், ரெண்டாவது R வந்து ரிசைட், மூணாவது R வந்து ரிவ்யூ. சர்வேனா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி தலைப்புகள், துணை தலைப்புகள், படங்கள் எல்லாம் ஒரு முறை பார்த்துருங்க. ரெண்டாவது கொஸ்டின். ஒவ்வொரு தலைப்பையும் படிக்கும்போது அது சம்பந்தமான உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கோங்க. மூணாவதாக தான் படிக்கவே போகிறோம், இப்போது அந்த பாடத்தை கவனமாக படிங்க. நாலாவது ரிசைட். படித்ததை மூடி வச்சுட்டு நீங்களே வாய் விட்டு சொல்லி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் படித்தது என்னன்னு உங்களுக்கு புரியும். நாலாவது ரிவ்யூ. நீங்கள் படித்ததை அடுத்த நாள், அடுத்த வாரம்னு மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதியும். இதிலே ரெண்டாவது ஸ்டெப் கார்னல், குறிப்பெடுக்கும் முறை. இது ஒரு தாளை 3 பகுதியாக பிரித்து எழுதுறது. ஒரு பக்கம் சேர்ந்த தாளை வந்து 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு பக்கம் குறிப்புகள், நம்ம படிக்கிறதுலேருந்து முக்கியமான குறிப்புகள் எழுதணும். இன்னொரு பக்கம் முக்கிய வார்த்தைகள், அதிலே சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கும் குறிப்புகளையும் தாண்டி. மற்ற ஒரு சின்ன சுருக்கத்தை கீழே எழுதுறது. இது ரொம்ப பயனுள்ள முறை. இந்த பயனுள்ள முறையை பயன்படுத்தி தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. மனவரைபடம், மைண்ட் மேப்பிங். ஒரு ஐடியாவை நடுவில் எழுதிட்டு அது சம்பந்தமான மற்ற விஷயங்களை சுற்றி ஒரு கிளை பிரித்து எழுதுறது. இது பார்த்த உடனே புரியும், உங்களோட புரிதல் தன்மையை அதிகரிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் ரிப்பீட்டேஷன் அண்ட் ரீகால் மெத்தட்ஸ், அதாவது திரும்ப சொல்லும் முறைகள். படித்தது மறக்காமல் இருக்க திரும்ப சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு டைப்பாக நம்ம பார்க்குறது ஆக்டிவ் ரீகால் டைப். நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை புத்தகத்தை மூடி வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே கேள்விகள் கேட்டு பதில் சொல்லணும். இது உங்கள் மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சி. அடுத்து நமது ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன். படித்ததை ஒரு நாள் கழித்து, அப்புறம் 3 நாள் கழித்து, ஒரு வாரம் கழிச்சுன்னு திரும்ப படிக்கிறது. ஃப்ளாஷ் கார்டு அல்லது ஆன்கி போன்ற ஆப்கள் இதற்கு உதவும். ஃபைன்மேன் டெக்னிக். நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை ஒரு சின்ன பையனுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது முழுமையாக புரிஞ்சிருக்கான்னு தெரியும். அடுத்த டைப்பாக நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிஸ் பேஸ்ட் மெத்தட், பயிற்சி சார்ந்த முறைகள். கணிதம், அறிவியல், கோடிங் போன்ற பாடங்களுக்கு இந்த முறைகள் ரொம்ப உதவும். கணக்குகள் போடுவது ஒரு சிறந்த முக்கியமான விஷயம். எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லது. கடந்த வருட வினாத்தாள்கள், தேர்வு பயன்படாமல் இருக்க போன வருஷ கேள்வித்தாள்களை எடுத்து பாருங்கள். இது உங்களுக்கு தேர்வின் அமைப்பு மற்றும் நேர மேலாண்மைக்கு உதவும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் முறை. நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா அது உங்களுக்கு நல்லா புரியும், மறக்கவும் மறக்காது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் மெத்தட், நேர மேலாண்மை முறைகள். படிக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக் போமோடோரோ டெக்னிக். 25 நிமிடம் படிக்க, 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இப்படி 4 முறை செஞ்சுட்டு ஒரு பெரிய பிரேக் எடுங்க. இது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்த டெக்னிக் டைம் பிளாக்கிங். உங்கள் நேரத்தை படிப்புக்காக திட்டமிடுங்க. காலையில் இந்த பாடம், மாலையில் இந்த பாடம்னு பிரித்து வைங்க. அடுத்த டைப்பாக நம்ம பார்க்க போகிறது குரூப் அண்ட் கொலாபரேட்டிவ் மெத்தட்ஸ், குழுவாக படிக்கும் முறைகள். நண்பர்களோடு சேர்ந்து படிக்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் மெத்தடாக நம்ம பார்க்குறது ஸ்டடி குரூப்ஸ். ஒரு குழுவாக சேர்ந்து படிக்கும்போது சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், புது ஐடியாக்கள் கிடைக்கும். அடுத்து பீர் குவிசிங். நண்பர்களிலேயே கேள்விகள் கேட்டு பதில் சொல்லுங்கள். இது படிப்பில் ஒரு வேடிக்கையான முறையாக இருக்கும். இதிலே அடுத்த டைப்பாக நம்ம பார்க்குறது டிபேட் அண்ட் டிஸ்கஷன், விவாதம் அண்ட் கலந்துரையாடல். ஒரு குறிப்பிட்ட தலைப்பை குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து ஆதாரங்களுடன் வாதித்து எதிர்வாதங்களை பரிசீலித்து பேசும் செயல்முறை. இது ஒருவரின் அறிவை விரிவுபடுத்தும், கருத்துக்களை தெளிவுபடுத்தும், ஆழ்ந்த புரிதலை உருவாக்கவும் உதவுகிறது. அடுத்த ஸ்டடி மெத்தடாக நம்ம பார்க்க போகிறது மல்டி சென்சரி லேர்னிங். ஒரே நேரத்தில் பல்வேறு உணர்வுகளை காட்சி, கேள்வி, செயல் பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்தும் முறையாகும். இது மாணவர்களின் நினைவாற்றல், புரிதல் மற்றும் ஈடுபாட்டை அதிகரிக்க உதவுகிறது. கேட்டல் வழி கற்றல், ஆடியோ லேர்னிங்.
ப்ராட்காஸ்ட், பதிவு செய்யப்பட்ட பாடங்கள், உரைகள் போன்றவற்றை கேட்டு கற்றல். அல்லது கிளாஸில் நம்ம ஆசிரியர் நடத்தும்போது அவர்கள் சொல்கிறத மட்டுமே கேட்டு அதை வச்சு நம்ம எக்ஸாம் எழுத முடியும். அந்த மாதிரி கேட்டதை வச்சே மட்டும் ஒரு செயலையும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது கேட்டல் வழி கற்றல். 2வது விஷுவல் லேர்னிங், காட்சி வழி கற்றல். விளக்கப்படங்கள், வரைபடங்கள், வீடியோக்கள், அட்டவணைகள் மூலம் கற்றல். நாம் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு படித்தாலும் அது நம்ம காட்சிப்படுத்தி நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே ஒரு விஷுவலாக நம்ம பார்த்தா அதை நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுதான் விஷுவல் லேர்னிங். செயல் வழி கற்றல், பரிசோதனைகள் செய்தல், மாதிரிகள் உருவாக்குதல், வேடமிட்டு நடிப்பது போன்ற செயலில் ஈடுபட்டு கற்றல். அதாவது நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் கற்றுப்போம். ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் செயல் வழி கற்றல்னு சொல்லுவாங்க. அடுத்த மெத்தட் படைப்பாற்றலான நினைவாற்றல் முறைகள், கிரியேட்டிவிட்டி மெமரி மெத்தட்ஸ். நினைவூட்டும் யுக்திகள், சுருக்கெழுத்துக்கள், செய்யுள்கள், சுவாரஸ்யமான நினைவு தந்திரங்கள் மூலம் தகவலை எளிதாக நினைவில் வைத்து கொள்ள முடியும். அதுலேயே அடுத்த டைப் என்னன்னா கதை முறை, ஸ்டோரி மெத்தட். கற்றுக்கொள்ள வேண்டிய தகவலை ஒரு சுவாரஸ்யமான கதையாக மாற்றி மனதில் பதிவு செய்வது. நாம் ஒரு விஷயத்தை கதையாக கேட்டால் அது நம்ம சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால நம்ம ஞாபகத்துலேருந்து எப்போவும் மறக்காது. அடுத்து பகுதிப்படுத்தல், சங்கிங். பெரிய அளவிலான தகவலை சிறிய எளிய பிரிவுகளாக பிரித்து நினைவில் வைத்து கொள்ளும் முறை. அதாவது ரொம்ப பெரிய இருக்க ஒரு தகவலை நமக்கு தேவையான அளவுக்கு பாயிண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் சங்கிங்னு சொல்லுவோம். இப்போது இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த படிப்பு முறைகள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.